ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு என்னன்னா, யூஸ் யுவர் ஸ்கில் அண்ட் மேக் மணி யூசிங் டாப் மேட் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆல்ரெடி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையான ஆன்லைன் மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம். எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நீங்கள் கவனிங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம ப்ரொஃபைலை எப்படி வந்து அப்டேட் பண்ணி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா, உங்களுடைய ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ண உடனே, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட் ஸ்கில் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் நல்லா டீச் பண்ணுவார். இல்லை வந்து ஒரு சில யூஸருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எடிட்டிங் ஸ்கில் இருக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் லைக் யோகா டீச் பண்ணுவார். இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுனா குக்கிங் எதா பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், அதோட ஸ்டெப்ஸ் வந்து அது வந்து நல்லா பண்ணுவார் அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும் போது இது எல்லாமே நம்ம வந்து எப்படி வந்து வெளி உலகத்துக்கு சொல்லுவோன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கானாக்கா, நான் அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன், எனக்கு வந்து இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு வந்து இந்த ஸ்கில்லுக்கு இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நீ பே பண்ணணும். இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்கனாக்கா, இந்த ஸ்கில்லுக்கு நான் வந்து இதை சொல்லி கொடுக்குறேன், இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தெரிஞ்ச பசங்களுக்கோ இல்லை வந்து தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக பார்த்து பேசி நம்ம வந்து வேணும்னா பணம் வாங்கி பண்ணுவோம், இல்லைனாக்கா ஃப்ரீயாக பண்ணுவோம். அது வந்து டிபெண்ட்ஸ். ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து ஆன்லைனில் நம்ம பணம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்து நம்மளுக்குள்ள ரெஸ்ட்ரிக்டட் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எடிட்டிங் ஸ்கில் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த உலகத்தில் இந்த இந்த நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் பேருக்கு தெரியலாம், இல்லை கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருத்தராக ஃபைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அல்ல கம்மியான பணம் தான், இல்லை வந்து கம்மியான மணி தான் வரும். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்க. அந்த டீட்டெயில்ஸ் படி யாரெல்லாம் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக யாரெல்லாம் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்குறாங்களோ, அந்த ஸ்கில்லுக்கு வேணுன்றத டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ண போகிறாங்களோ, அவங்க எல்லாருமே உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை வந்து அவங்க யூஸ் பண்ணி அதுக்கு அந்த ஸ்கில்லை நீங்கள் ப்ரொவைட் பண்ண பிறகு, நீங்கள் வந்து அதை வந்து டீச் பண்ண பிறகு அந்த அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர் 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்ளிகபிள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை வந்து அவங்க வந்து எப்படி வந்து செல் பண்ணி பணம் சம்பாதிக்கலான்றது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் 1 பை 1 என்னென்ன ஸ்டெப் அது எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லலாம். அப்புறமா இது வந்து ஒரு ரியல் டைமில் ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் பணம் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டிப்ஸும் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்து அது வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்றதை ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் அப்புறமே வந்து நானுமே வந்து அந்த எவ்வளோ மணி அதில் வந்து எவ்ரி மந்த் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி செட் பண்ணுன்றது நானே சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்கில், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா நான் சொன்னேன் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ரோக்ராமிங் டீச் பண்ணுறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுனா வந்து ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி டீச் பண்ணுறேன், இல்லை ஜாப் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ தட் நான் வந்து இது ஆன்லைனில் வந்து என்னுடைய ஸ்கில்லை வந்து நான் செல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து குக்கிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், யோகா டீச்சிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங்கில் நல்ல
எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு யாருன்னா வந்து டீச்சிங்கில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் ஈஸியாக உங்களுக்கு வந்து மணியை ஏர்ன் பண்ணலாம். அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கில்லை கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, இந்த ஸ்டெப்பு கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன சொல்கிறோம்? கிரியேட் அன் அக்கௌண்ட் வித் topmed.io. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், வெப்சைட்டில் போயிட்டு topmed-னு டைப் பண்ண போகிறேன். இங்கே டைப் பண்ணிங்கனாக்கா இங்கே இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சைன் அப்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சைன் அப் பேஜ் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இது மாதிரி காமிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வேறு இதில் topmed போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சைன் அப்னு வருது இல்லைங்களா? இதை சைன் அப் பட்டனை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் உலகத்துக்கு சொல்ல போகிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம், சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்குது. இங்கே பாருங்கள் 3 ஆப்ஷன் வருது. அதாவது கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் லிங்க்டின், கண்டினியூ வித் இமெயில். உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்குனாக்கா, கூகுள் அக்கௌண்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூகுள் அக்கௌண்ட் இல்லைனாக்கா கூகுள் அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுங்க. அது வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஜாப் நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி, எந்த ஆன்லைன் ரிலேட்டட் ஒர்க் பண்ணிங்கனாலும் கூகுள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டு உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். அதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுங்க இன்கேஸ் உங்களுக்கு இல்லைனாக்கா. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பேஜுக்கு போயிடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், அதை நீங்கள் வந்து அதில் பண்ணும் போது என்ன ஆகுனாக்கா லாகின் வித் கூகுள்னு போய்ட்டுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா கூகுளில், ஜிமெயில் அக்கௌண்ட்டில். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் சைன்இன் வித் கூகுள் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், ஒரு நிமிஷம். கூகுள் குரோமில் போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு topmed ரைட் உள்ளே போயிட்டு topmed-னு டைப் பண்ணுங்கள். இதுக்குள்ளே போயிட்டு போனீங்கன்னா அங்கே சைன் அப்னு வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் இது இருக்குங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் இருக்கும் போது என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாக்கா இந்த இதில் போங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டு வேறு ஏதாவது இமெயில் ஐடி இருக்குனாக்கா இந்த இமெயில் ஐடி வச்சு பாஸ்வேர்டு வச்சு போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு, அதான் இந்த இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா அதில் போயிடும். அப்படி இல்லைன்னா கூகுள் அக்கௌண்ட் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதில் போயிடுங்க. போன உடனே உங்களுக்கான எல்லா டீட்டெயில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டீட்டெயிலெல்லாம் அப்டேட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் topmed-னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி பேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து டேஷ்போர்டுன்னு இருக்கும் இல்லைங்களா? இந்த டேஷ்போர்டுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பேஜ் என்னன்னாக்கா, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா நம்ம பேசி ஓகே நான் இது பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை டிஜிட்டல் வேர்ல்டுலேயோ இல்லை வந்து நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷுட் பி ப்ரெசன்ட் இன் வேர்ல்டு வைட். ஓகே, அது மாதிரி திங்க் பண்ணிங்க. ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். நல்லா உங்களுக்கு எந்த ஸ்கில் இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிளான ஸ்கில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் அது. இங்கே பாருங்கள், இங்கே வந்த பிறகு இது வந்து ஆப்ஷன் வந்து சீக்கர் டேஷ்போர்டுன்னு இருக்குது. சீக்கர் டேஷ்போர்ட்னாக்கா அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு எதுவும் ஸ்கில் இல்லை, அவங்க வந்து ஏதோ ரெக்வஸ்ட்டு சீக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கில் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்பர்ட் டேஷ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். ஓகே, இதுதான் பேஜ்.
இதை மாதிரி எனேபிள் ஆகிடும். அதாவது உங்கள் சைன் அப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம், அதாவது வந்து நீங்கள் திரும்ப லாகின் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்து இங்கே ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இது ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு வந்து பேஜ், உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்க. அதாவது வந்து இது வியூவபுளாக இருக்க போகுது. ஸோ இங்கே பாருங்கள், புக்கிங்ஸ்ன்னு இருக்குது ஆப்ஷனு. இது வந்து இப்போதைக்கு யாரும் புக்கிங்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் மெசேஜ் யாருன்னா கொடுத்தாங்கன்னா வரும். டெஸ்டிமோனியல்னா உங்களுக்கு என்ன வரும்னா, டெஸ்டிமோனியல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா தெரியாதவங்க சொல்கிறேன். டெஸ்டிமோனியல்ன்றது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கால் வந்து உங்களுடைய மீட்டிங் முடிஞ்சதோ இல்லை வந்து உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுடைய டீட்டெயில், ஓகே சர்வீஸ் வந்து வெரி குட் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நான் திரும்பவுமே உங்களை வந்து கூப்பிட்றேன் எதனா வேணும்னா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அது. இது கேலண்டரு, இது அனலிட்டிக்ஸ். உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவும் இருக்காது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள பேமெண்ட் வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும் போர்டு. நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண உங்களுக்கு இந்த அமௌண்ட் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், லைஃப் டைம் எவ்வளோ வருதுன்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாராவது உங்களுக்கு புக் பண்ணாங்கன்னாக்கா அங்கே வரும். உங்களுக்கு வந்து கனெக்ட் டு பே அவுட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கரன்சி வேணும் அது இது பண்ணி டீட்டெயில் கன்ஃபார்ம் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயிலை இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் அட்டாச் பண்ணோன்னே எப்படி அட்டாச் பண்ணுறது, ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டு ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் வேணுனாக்கா நீங்கள் வந்து அது பண்ணிக்கிறது. அப்புறம் முடிஞ்ச உடனே ஸோ அமௌண்ட்டு உங்களுக்கு வேணும் எடுத்துக்கணுன்னாக்கா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் அப்டேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களோட நேமு டிஸ்பிளே எப்படி வச்சுருப்பாங்க, உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்க போகுது, உங்களோட அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி என்னன்னு கொடுக்க போகிறீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்பெஷலி ஃபார் நம்ம பீப்புளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. பட் ஆனால் அது வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த மெயினாக அந்த வீடியோ போடணுன்றது எனக்கு வந்து தோணுச்சு. இனிமேல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆன்லைனில், ஒர்க் ஃப்ரம் ஹோமில், ரிமோட்டில், இல்லை வந்து ஆஃப்லைனில், இல்லை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டு வச்சு இல்லை டிஜிட்டலி எப்படியெல்லாம் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலான்றதை நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ 1 by 1 நான் கொண்டுட்டு வரேன் வீடியோவை, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் இந்த வீடியோவை, இந்த சேனலை. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறேன்னா இது ரிலேட்டடாக இந்த மாதிரி பணம் எப்படியெல்லாம் பணம் எந்தெந்த டைப்பில் பணம் சம்பாதிக்கலான்றதை உங்களுக்கு ஈஸியாக வந்து உடனே வரும். உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் தானே. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் என்னுடைய மெயின் எய்மு. ஸோ உங்களுக்கும் வந்து அது வந்து நல்லா அமையணுன்றதை நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ஓகேப்பா, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ செட்டப் பண்ணிட்டேன், என்னுடைய ப்ரொஃபைல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எங்கே போய் என்னுடைய சர்வீஸ் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதுதான் இது. நான் ஒரு சாம்பிளுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னொன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஆட் நியூன்னு ஒரு பட்டன் இருக்கா, ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டைப்பு என்னென்ன டைப் இருக்குது. 1-to-1 கால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு கொடுக்க போகிறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து அவருக்கு கொடுத்து அதுக்கு வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்க போகிறேன். அதாவது வந்து என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி அவர்கிட்ட இருந்து பணம் நான் வந்து வாங்க போகிறேன். அதுதான் இதோட இது. ஸோ இது மாதிரிங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணிக்கின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடிட்டிங் சாரி இது இல்லைனாக்கா வீடியோ எடிட்டிங் டியூரேஷன் வந்து நான் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க.
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 30 மினிட்ஸா 40 மினிட்ஸா 45 மினிட்ஸா 1 ஹவரா அப்படிங்கிறத போட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான்லாம் ஏதாவது ஒரு பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து ஏதாவது ஒரு சொல்லி கொடுக்குறேன்க்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 400 500 600 800 till 1000 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 30 மினிட்ஸ்க்கு 300. நெக்ஸ்ட்டு வந்து போகிறோம் நெக்ஸ்ட் பேஜுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் வீடியோ எடிட்டிங் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ண போகிறோம். I will teach you how to I will teach about video editing. அது மாதிரி போட்டுங்க. இங்கே வந்து இங்கே வந்து சும்மா சொல்கிறேன் நான் என்ன டிஸ்கிரிப்ஷன். அதான் வந்து will teach video editing concept into end in a detailed way அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுறேன், டியூரேஷன் 30 மினிட்ஸ். இங்கே பாருங்கள் அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்களா அது வந்துச்சு. ஸோ இது விட்டுருங்க, இதை வந்து அதே பிளாட்ஃபார்மே சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இங்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸில் போனீங்கன்னாக்கா கிளிக் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிங்க நல்லா. ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சேவ் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆச்சு பார்த்தீங்களா, வீடியோ எடிட்டிங்னு அந்த சர்வீஸ் வந்துச்சுங்களா. ஸோ இது வந்து அவைலபிள் ஃபார் பப்ளிக். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபைலை நம்ம எடிட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்ம பண்ணோம் இதுக்குள்ள. ஓகே, ஸோ இது லாகின் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டட். அதே மாதிரி ஃபில் யுவர் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் இதுவும் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து சர்வீசஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கரெக்டுங்களா. ஸோ இதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் யுவர் பேஜ். ஓகே, இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களுடைய பேஜ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் பப்ளிஷ் டு சோஷியல்ஸ் இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜ் இருக்குது. ஓகே, இந்த பேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், வாட்ஸ்அப், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஓகே நான் இந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஸ்கில்லெல்லாம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் சர்வீஸ் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த வீடியோ அந்த பேஜ் வந்து இன்னொருத்தருக்கு போகும். அவர் பார்க்குறாரு, அவர் சஜஸ்ட் ஆன பிறகு இன்னொரு அவருடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை வந்து அவருடைய சர்க்கிள்லையோ எல்லாருக்கும் போகும். அது அப்படியே வந்து குரோய் எல்லாருக்கும் போகும், எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும், நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் அது. ஸோ இந்த பேஜும் முடிஞ்சாச்சு, கம்ப்ளீட்டட். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா இது பண்ணுறீங்களோ அங்கே போகணும். ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து புக்கிங் கிடைக்கும். அந்த புக்கிங் வந்த உடனே உங்களுக்கு என்ன வரும், இங்கே பாருங்கள் புக்கிங்ஸ். உங்களுக்கு வந்த உடனே வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இமெயிலுக்கும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்த உடனே ஓகே சம்படி ஹஸ் புக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு சர்வீஸை அந்த டைமில் கனெக்ட் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட். ஸோ இதுதான் அது. இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, கம்ப்ளீட் ஆன உடனே என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க உங்கள் அந்த 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே, ஏன்னா அவங்க புக் பண்ணும் போது அமௌண்ட்டு பே பண்ணி தான் புக் பண்ணும். அந்த 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேமெண்ட்டு இங்கே இருக்கிற பேமெண்ட் வந்து உங்களுடைய பேலன்ஸில் ஆட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுவும் கம்ப்ளீட்டட்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் காலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே இங்கே 300 இருக்கும். உங்களுடைய கால் முடிஞ்ச உடனே இந்த 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 ஸ்டெப்ஸ்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன மெத்தடு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஃப்ரீயான மெத்தடு. நீங்கள் வந்து எதுக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை யூஸ் பண்ணுறதுனால யாருக்கும் வந்து நீ அமௌண்ட்டு கொடுக்கணும், அமௌண்ட்டு கொடுத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய ஸ்கில் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கில்லை ஆட் பண்ணிக்கலாம். சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான இது. நான் ஒரு டீட்டெயிலில் காமிக்கிறேன்னு சொல்லல, இல்லை ரியல் டைமில். ஸோ நான் எப்படி வந்து அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி வந்து நான் வந்து அதுலேருந்து அமௌண்ட் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நான் காமிக்கிறேன் என்னுடைய பேஜையும் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு. ஸோ தட் வந்து உங்களுக்கும் புரியணும் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். பாருங்க. போகிறேன். ஆஃப் மேட் போனோன்னா லோட் ஆகுது. ஓகே, லோட் ஆயிடுச்சு. டேஷ்போர்டு போகிறேன். பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய பேஜ். ஓகே, இந்த பேஜில் ஸோ புக்கிங்ஸ் சொன்ன மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ சர்வீசஸ் பாருங்கள், நான் என்னென்னலாம் சர்வீஸை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஓகே, ஸோ என்னென்னலாம் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கரியர் கைடன்ஸ்னு போட்டிருக்கேன். கைடன்ஸ் ஃபார் ஃப்ரெஷர் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கேன். மென்டர்ஷிப் கொடுக்குறான்னு போட்டிருக்கேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் டிப்ஸ் கொடுக்குறேன். மாக் இன்டர்வியூ எடுக்கிறேன். டவுட் கிளியரிங் செஷன் எடுக்கிறேன். சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷன் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு எடுக்கிறேன். ரெஸ்யூம் ரிவ்யூ அண்ட் கைடன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோ ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் மந்த்து இவ்வளோ புக்கிங் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நான் சொன்னது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் வரும். இது வந்து லைவ் பேஜ். இதை தான் உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரியன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர்னிங்ஸ் காமிக்கணும்னு நினச்சி இல்லைங்களா. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஸோ ஹோம், இதுதான் என்னுடைய ஹோம் பேஜ். இதுதான் என்னுடைய புக்கிங் பேஜ். டெஸ்டிமோனல் காமிக்கிறான்னு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாமே வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண ஃபீட்பேக். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன்னது. இந்த மாதிரி ஃபீட்பேக்கை அவங்க கொடுப்பாங்க முடிஞ்ச உடனே. ஸோ அதுதான் நான் சொன்னது. இதுதான் என்னுடைய சர்வீசஸ். இது வந்து அனலிட்டிக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இவ்வளோ இது வந்திருக்கு கரண்ட் மந்த்துக்கு. இது எல்லாமே ஸோ செஷன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த இதில் இவ்வளோ இது ஏர்னிங்ஸ், உங்கள் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் வந்துருக்குங்களா. ஸோ இதுதான் நான் சொன்னது. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட்ஸ் போனீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ பேங்க் வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஏர்னிங்ஸ் இங்கே வரும். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்த உடனே இந்த பேலன்ஸ் வந்து இந்த ஒன்று இப்போ நம்மளுக்கு வேணுனாக்கா கிளிக் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இது மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கும் புரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணணுன்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் எத்தனை ப்ரொஃபைல் வேணா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 2 ப்ரொஃபைல் நீங்கள் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் வந்து எதுக்குமே வந்து அதாவது உங்களுக்கு சின்ன ஸ்கில் இருக்குது, நான் எப்படி கொடுக்குறது, நான் எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் வேண்டவே வேண்டாம். நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து யாராவது வந்து அந்த ஸ்கில்லை வேணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து புக் பண்ணால் நல்லது தானே. ஈஸியாக பண்ணலாம் இல்லைங்களா. தாராளமாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோ நம்ம பண்ண போகிறோம் அப்கமிங்கில். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ அந்த மாதிரி வீடியோ நான் போடும் போதும் உங்களுக்கு வந்து எத்தனையோ பேருக்கு அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம், இல்லை வந்து மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே அது வந்து உபயோகமாக இருக்கும்.
அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன்லேயோ இல்லை வந்து ஆன்லைனில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. அது வந்து ஒரு நம்மளுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு பண்ணலாம். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் சொன்னது என்னன்னாக்கா, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்டில் போடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை வந்து யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, நீங்கள் வந்து யார் கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களும் வந்து இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.